பட்டொளி வீசி பறக்கும் பாரத கொடி நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் தியாகங்களை நமக்கு என்றும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. நமது வீரர்கள் மிடுக்குடன் நடைபோடுவது விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்தும் வண்ணமாகவே அமைகிறது. தாய் திருநாட்டினை மீட்க தேசிய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று தேசியத்தையே தங்களது மூச்சாகவும் பேச்சாகவும் எழுத்தாகவும் கொண்டு வாழ்ந்த பெரியோர்களில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை முக்கியமானவர் ஆவார். நாமக்கல் அருகே உள்ள மோகனூர் என்ற பகுதியில் 1888 ஆண்டு வெங்கட்ராம பிள்ளை, அம்மணியம்மாள் ஆகியோருக்கு பிறந்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் சுதந்திர போராட்ட வீரராகவும் கவி புனைவதில் வல்லவராகவும் திகழ்ந்தார். அவர் தீட்டிய விடுதலை வேட்கை பாடல்கள் சுதந்திர போராட்ட களத்தில் தேசபக்தியை வளர்த்தன. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய ராமலிங்கனார் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியுள்ளார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீர நடைக்கு வித்திட்டவர். தனது தேசபக்தி மிக்க பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர் நாமக்கல் கவிஞர். நாட்டில் விடுதலை போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்ற போது 1932 ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர்தான் நாமக்கல் கவிஞர். 1976 ஆண்டு இவருக்கு மத்திய அரசின் பத்மபூஷன் விருது கிடைக்கப்பெற்றது. 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக விளங்கிய நாமக்கல் கவிஞர் 1972 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இயற்கை எய்தினார். இவரது நினைவை போற்றும் வகையில் நாமக்கலில் அவர் வாழ்ந்த வீடு 1997 ஆண்டு அரசுடைமையாக்கப்பட்டு அப்பகுதிக்கு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் தெரு எனவும் பெயர் சூட்டப்பட்டது. அவரது நினைவில்லம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 2000ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு முதல் அவ்வில்லத்தில் கிளை நூல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நமது நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட வீரர் கவிஞர் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்வது பெருமையாக உள்ளது என நாமக்கல் பொதுமக்கள் கூறுகின்றனர். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் என்று போற்றப்படும் ராமலிங்கம் அவர்கள் நாமக்கல் நம்மாழ்வார் நடுநிலைப் பள்ளியில் பயின்றார். அந்த பள்ளியின் தலைமையாசிரியர் என்பதிலே பெருமிதம் கொள்கின்றேன். சுதந்திர போராட்டத்திற்காக 1930 வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்காக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற வழிநடை பாடலை இயற்றி அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உத்வேகத்தை அளித்தார். சுதந்திர போராட்ட வீரரான நமது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்கள் பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டார். அந்த கவிதைகளானது சுதந்திர போராட்டத்தின் போது வீரர்கள் வழிநடுக போகும்போது பல இடங்களிலும் பாடப்பட்டது. அது ஒரு சிறந்த வீரியத்தையும் மிகப்பெரிய ஆற்றலையும் அந்த கவிதைகள் வழங்கியது என்றால் மிகையல்ல. சுதந்திர இந்தியாவிற்கு பின்னரும் வாழ்ந்து பாரதி இல்லையே என்ற குறையினை போக்கிய அற்புத கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அவரின் சுதந்திர வேட்கை வரிகள் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.